டெய்லி கரெக்டாக ஜிம்முக்கு போகிறேன், டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், கம்மியாக தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ ப்ராப்ளம் உங்கள் ஃபுட்டில் இல்லை, உங்களோட டெய்லி ஹேபிட்டில் தான் இருக்குது. அந்த ஹேபிட்ஸ் என்னலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ எவ்ரிவன். ஒபிசிட்டி இப்போ ஒரு பெரிய இஷ்யூவாக ஆகிட்டே இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த ஓவர் வெயிட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக ரீசெண்ட் டேஸில் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. எல்லாரோட தாட்டும் நிறைய சாப்பிட்டா குட்டாக இருப்பாங்க, நிறைய சாப்பிட்றவங்க ஓவர் வெயிட் கெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த சாப்பிட்றத தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க சில நார்மல் விஷயங்கள், இது ஒரு பிரச்சனையாக இதெல்லாம் என்னன்னு நம்ம நினச்சி டெய்லி நம்ம பண்ணுற சில விஷயங்கள் கூட நம்மளை வெயிட் கெயின் பண்ண வைக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நம்ம பண்ணுற சில விஷயங்கள் எந்த விஷயங்கள்லாம் நமக்கு வெயிட் கெயினை உண்டு பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். அந்த ரீசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம பாடி வந்து ஒரு மிஷின் மாதிரி. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ, ஃபுட்டு, ஸ்லீப்பு, நம்ம லைஃப் ஸ்டைல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி எதை நம்ம கொடுக்குறோமோ நம்ம பாடி வந்து ஹெல்த்து, ஐடியல் வெயிட், இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு திருப்பி கொடுக்கும். நம்ம பாடி ஒரு பயாலஜிக்கல் கிளாக். ஸோ எல்லாமே அந்தந்த நேரத்தில் கரெக்டாக டைமுக்கு நடக்கணும். இல்லைனா நம்ம பாடியில் சில கோளாறுகள் வரதான் செய்யும். ஒபிசிட்டி அண்ட் வெயிட் கெயின்கான ஹேபிட் நம்பர் 1, ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட். மார்னிங்கில் அட்லீஸ்ட் 1 or 2 இட்லி, நிறைய சாம்பாரோ சட்னியோ வச்சு, பாயில்டு எக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பனானாவோ, இல்லை கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக கொஞ்சம் சுண்டல், இல்லைனா முளைக்கட்டின பச்சை பயிறு, இந்த மாதிரி ஏதோ சம்திங் சாலிடாக நம்ம மார்னிங் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கார்டிசோல் செக்ரீஷனையும் இந்த ஓவர் ஈட்டிங் ஹேபிட்டையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக மார்னிங் சம்திங் நம்ம சாப்பிட தான் செய்யணும் பிரேக்ஃபாஸ்ட்டாக. ஹேபிட் நம்பர் 2, புவர் ஸ்லீப். ரொம்ப குறைந்த நேர தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. நிறைய பேர் நினைப்பாங்க தூக்கத்துக்கும் நம்ம வெயிட்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு. பட் கனெக்ஷன் இருக்குது. டெய்லி மினிமம் 7 to 8 hours ஸ்லீப், டீப் ஸ்லீப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எப்போவுமே ரெகுலராக ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் ஷெடியூல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லா தான் இருக்கும். டெய்லி இந்த டைம் தூங்கி காலையில் இந்த டைம் எழும்புறோம், ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் மெயின்டைன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். கண்ட நேரம் தூங்கி கண்ட நேரம் எழும்புறதை விட ப்ராப்பர் ஸ்லீப் டைம் இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் மட்டும் இல்லை, நம்ம ஓவரால் ஹெல்த்துமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஹேபிட் நம்பர் 3 இஸ் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, யோகா பண்ணலாம், பிராணாயாமா மெயின்லி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். தென் ஈவினிங் கொஞ்சம் நேரம் வாக் போகலாம். 7 to 8 hours தூக்கம் இருந்தாலும் கூட நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம குறைக்கலாம். தென் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மியூசிக் கேட்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் சிட் சாட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸ் ரீட் பண்ணலாம், ட்ராயிங் பண்ணலாம், கார்டனிங் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பண்ணால் உங்கள் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் கவனத்தை செலுத்தும் போது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் நீங்கள் குறைக்கலாம். ஹேபிட் நம்பர் 4 இஸ் காஃபி ஆர் டீ அண்ட் மைண்ட்லெஸ் ஸ்நாக்கிங். சர்க்கரையும் பாலும் இல்லாமல் 1 or 2 glasses ஆஃப் பிளாக் காஃபி இல்லைனா பிளாக் டீ எடுத்துக்கலாம். ஹேபிட் நம்பர் 5 இஸ் லேட் நைட் ஈட்டிங். 2 to 3 hours பிஃபோர் ஸ்லீப் நம்ம டின்னரை முடிச்சுக்கணும். ஹேபிட் நம்பர் 6 இஸ் லோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் போகிறது தான் வெயிட் கெயின்கான ஒரு முக்கியமான ரீசனாக இப்போ இருக்குது.